நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாம்பார். அடுத்தது அதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் என்னென்னு பார்க்குறீங்களா? மாம்பழம் நல்ல சீசனில் இப்போது. ஸோ மாம்பழம் வச்சு ஒரு சாம்பார், வெண்டைக்காய் வச்சு ஒரு நல்ல மசாலா. முதல்ல இந்த மாம்பழ சாம்பாருக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? துவரம்பருப்பு 1/2 கப், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மாம்பழம் 1, நன்கு பழுத்த தக்காளி பழம் 2, புளி ஒரு சிறிய உருண்டை, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், வெங்காய வடகம் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த மாம்பழ சாம்பாருக்கு தேவையான பொருள் நான் பார்த்தோம் இல்லையா? இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பாத்திரத்தை அடுப்பில் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி, இது 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு 10-15 நிமிஷம் துவரம்பருப்பை நல்லா ஊற போட்டுருங்க. ஊற போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா குழஞ்சி வேகும். அந்த மாதிரி ஊற போட்டதுக்கு அப்புறமா இந்த துவரம்பருப்புக்கு ஒரு 1/2 கப்பு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது 1/2 கப்புங்கிறது 1/2 ஆழாக்கு. அதுக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சிங்க அப்படின்னா அதில் நிறைய கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம். சரி, நான் ரசம் பண்ண போகிறதுல வெறும்னே எனக்கு பருப்பு மொத்தமாக நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது 2.5 கப் அளவுக்கு தண்ணி போதும். நல்லா 1/2 கப்புக்கு 2.5 கப் தண்ணி வச்சிங்கன்னா சாம்பாருக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்றேன். நான் ஏற்கனவே அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கிற தண்ணியில் தக்காளி, மஞ்சள் தூள், தனியாத்தூள் சொன்னேன் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் காரமும் இந்த மாம்பழத்தோட இனிப்பும் புளிப்பும் எல்லாம் கலந்து தெரியறதுக்காக 3 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன். இந்த அளவு காரம் சேர்த்துக்காதவங்க நீங்கள் காரத்தோட அளவை நல்லா குறைச்சிக்கலாம். கலந்து விட்ருக்கேன். தீயை கொஞ்சம் குறைச்சிடுறேன். பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பருப்பையும் இதில் சேர்த்துடுறேன். இந்த கிண்ணத்தை கழுவி கொஞ்சமாக தண்ணி அதில் சேர்த்துடலாம். முதல்ல எல்லா தண்ணியும் ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்து கழுவி ஊற்றும் போது கொஞ்சம் நமக்கு தண்ணி அதிகமாகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது மாம்பழத்தை பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாம்பழ துண்டுகளையும் இதில் சேர்த்துடுறேன். புளியை பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு சின்ன கப்பில் ஊற வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு கரைச்சி விட்டுடலாம். புளியை கரைக்கும் போது நம்ம ஊற வைக்காமல் கரைக்கும் போது நிறைய அதில் வீணாகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ கட்டாயம் கிச்சனுக்குள்ளே நுழையும் போதே நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு டிசைட் பண்ணிக்கிட்டு அதாவது தீர்மானம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சமைக்கிற நேரமும் ரொம்ப ரொம்ப குறைவாகும். அப்போ நீங்கள் துவரம்பருப்பையோ இல்லை பாசிப்பருப்பையோ ஏதோ அந்த கொஞ்சம் ஊற வச்சுட்டு அரிசியை ஊற வச்சுட்டு புளியை முக்கியமாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் ஆரம்பிச்சிங்கன்னா புளியில் உங்களுக்கு வேஸ்டேஜ் நிறையா இருக்காது. சமைக்கிற நேரம் ரொம்ப கம்மியாகும் பருப்பு ஊறுறதுனால. ஸோ இப்போ அதுவும் போட்டாச்சு. தேவையான உப்பு அதையும் இதோட சேர்த்துடலாம். புளியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாம்பழம் கொதித்து இந்த தக்காளியும் ஓரளவு கொஞ்சம் வெந்த உடனே மாம்பழமும் கொஞ்சம் மெத்துன்னு ஆன உடனே புளியை ஊற்றி 2 நிமிஷம்தான் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், மாம்பழம் போட்டு எல்லாம் நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், மாம்பழம், அப்புறம் தக்காளி எல்லாமே போட்டு உப்பெல்லாம் போட்டு நம்ம கொதிக்க விட்ருக்கோம் பருப்பு தண்ணியில். இப்போ நம்ம புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடுறேன். அடுத்தது இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். அதோட
அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம மொத்தமாக முதலே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா பருப்போட கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அடுத்தது புளி கரைச்சி அதுவும் ஊற்றணும். வெறுமனே வர கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா, அதாவது அந்த திக்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அந்த புளியோட வாசனை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு அந்த புளி கடுத்து போக வைக்காமல் ஒரு 3 நிமிஷம் 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி நான் சாம்பார் பொடியும் சேர்த்து பண்ணாமல் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து பண்ணியிருக்கேன். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பப்பட்டவங்க இதில் அதுக்கு 2த்துக்கும் தவிர்த்துட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மாம்பழம்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் பங்கனப்பள்ளி சேர்த்துருக்கேன். இப்போ சில இடங்களில் வந்து இந்த சக்கரை கட்டின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மாம்பழம் கிடைக்கும். அந்த மாம்பழங்களை நம்ம தோலை மட்டும் உரிச்சிட்டு இது கூட இந்த கொதிக்கிற போது போட்டிங்கன்னா அது நல்ல ஒரு இனிப்பு கொடுக்கும். ஆக்சுவலாக நல்ல இனிப்பான மாம்பழமாக இருந்துச்சுன்னா இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலக்கும்போது ஒரு கலவையான ருசி கிடைக்கும். அதனால் நல்ல இனிப்பான மாம்பழங்களை தேர்ந்தெடுத்து இதுக்கு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கோம், வெந்துட்டுருக்குது. ஸோ இந்த பக்கம் நான் கடாயில் நான் தாளித்து கொட்ட போகிறேன். பொதுவாக சாம்பாருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கடுகு, உளுந்து, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இந்த மாதிரி விஷயங்களை தாளிப்போம் இல்லையா. ஆனால் இந்த மாம்பழ சாம்பாருக்கு இந்த வடகம் வந்து ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். வெங்காய வடகம். இந்த ரெசிபியை சொன்னவங்க மதுரையில் சாந்தின்னு ஒருத்தவங்க. அவங்க ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் அந்த சொன்ன விதமும் அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நேர்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தெரிஞ்சுட்டு வந்து செஞ்சு காமிக்கிறேன். நிச்சயமாக அது எனக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிக்கும். அதே மாதிரி இந்த வடகம்னு சொல்லும்போது எல்லாம் யோசிக்கலாம், இது எந்த வடகம்? ஏன்னா வடகத்துலேயே 2-3 வகை உண்டு இல்லையா, அந்த வெங்காய வடகம். இப்போ நான் தாளிக்கிற வடகம் பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக அந்த வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சம் கடுகு, மஞ்சள் தூள், கடலைப்பருப்பு, உளுந்து, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு, அது கொஞ்சமாக வெங்காயம் போட்டால், இல்லை ஒரு நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 100 கிராம் பூண்டு வரைக்கும் போடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பெசரி அப்படியே அழுத்தி வச்சுருவோம். அப்புறம் நல்லா மறுநாள் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து அது நல்லா நீர் விட்டா மாதிரி இருக்கும். அது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வெயிலில் காய வச்சு வச்சுருக்கோம். அந்த நீரை தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த தண்ணிக்குள்ளாரே போட்டு, அதாவது அது வெங்காயம் விட்டுருந்த தண்ணி திரும்ப அதுக்குள்ளேயே போட்டு நல்லா பெசரி அந்த தண்ணி வந்து ஒரு 1-2 நாளில் வற்றிடும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி நல்ல வெயிலில் சருக காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை நீங்கள் உதுத்தும் காய வச்சுக்கலாம், உருண்டையாக உருட்டியும் காய வச்சுக்கலாம். அந்த வடகத்தை தான் நான் இப்போ இதில் தாளிக்க போகிறேன். அது பொதுவாக கீரை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தொகையில் கூட அரைக்கலாம். இன்றைக்கி நான் இந்த மாம்பழ சாம்பாருக்கு கடுகு, உளுந்து பதில் இந்த வெங்காயம் வடகம் தான் தாளிக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதுக்கு போதும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாருக்கு நான் வெங்காயம்லாம் சேர்க்கலை, இந்த வடகத்தில் உள்ள வெங்காயம் மட்டும்தான். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை, இந்த வடகம் நான் நல்லா உதுத்து வச்சுருக்கேன். மிதமான தீயில், அது ரொம்ப அதிகப்படியான தீயில் வச்சு வறுத்திங்கன்னா கருகுன மாதிரி ஆகிடும். மிதமான தீயில் வறுத்துருங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதில் கடுகு இருக்கிறதும் பொரியணும் இல்லையா. ஸோ மிதமான தீயில் வச்சு வருங்க, சரியாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து நான் சாம்பாரில் ஊற்றிடுறேன். கருக விட்டுறாதீங்க, கருக விட்டிங்கன்னா அந்த வாசனை மாறிடும். இப்போ இது நல்லா வடகம் போட்டு தாளிச்சிட்டேன். இந்த வடகம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இது அவ்வளோதான். இதுக்கு தாளிப்பு வந்து கடுகெல்லாம் எதுவும் வேண்டாம், தனியாக வேண்டாம். வடகமே போதுமானது. ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுக்கலாம். அதுக்கு இடையில கொத்தமல்லியும் அதில் நிறைய தூவி சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் டெக்கரேஷனுக்கு அது மேலே தூவுறதுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை பச்சையாக தூவியிருக்கேன். இப்போ சாம்பார் கொதித்தது போதும், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து உங்களுக்கு பரிமாறத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாம்பழத்தில் அந்த புளிப்போட நல்ல இனிப்பான மாம்பழமாக இருந்ததுன்னா நல்ல அந்த புளிப்பு, காரம் எல்லாம் இழுத்துக்கிட்டு நீங்கள் இது வந்து தயிர் சாதத்துக்கு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். நீங்கள் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புளிப்பு இனிப்போடு இருக்கிறதுனால இட்லி தோசைக்கும் நல்லா ஆப்டாக இருக்கும். சாதத்துக்கு சுடு சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு இந்த மாம்பழத்தை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.